சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து தன்னோட உயிரை பணைய வச்சு ரத்தத்தெல்லாம் விட்டு, ஒரு வழியா அந்த கூட்டுல இருக்கிற மருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. தமிழுக்கிட்ட மருந்து கைக்கு வந்துருச்சு. வேகமா தமிழ் அங்கேருந்து கிளம்பி போறாங்க. ஆனா சேது ஒரு பக்கம் மருந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால சேதுவுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு வந்துட்டு, "ஏங்க நான் மருந்து எடுத்துட்டேன். மருந்து என் கைக்கு கிடைச்சிருச்சு. நீங்க திரும்பவும் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு சத்தம் கொடுத்துட்டு வர்றாங்க. இதை வந்து அந்த பக்கம் இருந்து வந்த போஸ் கேட்டுட்டு, "ஓ, இவ மருந்து எடுத்துட்டாடா. நம்ம இவ கையில இருந்து மருந்து எடுத்துட்டு போய் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். திரும்பவும் நம்மளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பிளான் பண்ணி தமிழை அங்கிருந்து கீழே தள்ளி விட்டுட்டு தமிழ் கையில இருக்கிற மருந்தை பிடுங்கிட்டு ஓடிடுறான் போஸ். தமிழ் வந்து, "ஏய் நில்லு போஸ், சொல்றத கேளு. உங்க அம்மா எல்லாருமே வந்து அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்துறாங்க. ஆனா போஸ் எதையுமே கேட்கல. அந்த மருந்து எடுத்துக்கிட்டு திரும்பவும் போறான். இங்கிட்ட பார்த்தா தமிழுக்கு வந்து பயமாகிருது. ஒருவேளை மாமாவை கொல்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்க இருந்து எந்திரிச்சு போய்கிட்டு இருக்காங்க. சேது வந்துட்டு அந்த குழவி இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே மருந்து எடுத்த மாதிரி இருக்கு. அப்போ தமிழ் தான் மருந்து எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அந்த காட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. முன்னாடி போயிட்டு இந்த போஸ் வந்து மருந்தை கொடுத்துட்றான். மருந்து வந்ததுமே, "ஐயா போஸ், நீயா எடுத்துட்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், "ஆமா அப்பத்தா, நான் தான் எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அடே, அந்த தமிழ்ச்செல்வியும் போஸும் காட்டுக்குள்ள தானே போனாங்க, என்னாச்சு அவங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க. "அதெல்லாம் தெரியல அப்பத்தா, இந்தாங்க உடனடியா நம்ம பெரியப்பாவை காப்பாத்துங்க. நான் பெரியப்பாவுக்காக அவ்வளோ சிரமப்பட்டு போயிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்துட்டு மருந்து கொடுக்குறான். அந்த மருந்தை வந்து சித்தர் வந்து கரைச்சு நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்து உயிரை காப்பாத்திடுறாரு. நல்லபடியா திரும்பவும் எல்லாரும் உயிர் பொழைச்சிட்டாங்க. அங்க உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு போஸை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா பின்னாடி தமிழ் வர்றாங்க. தமிழ் வரவும், "அடியே, நீ எதுக்கடி காட்டுக்குள்ள போன?" அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. "இல்ல மச்சி, நான் மருந்து தேடி போனேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, "தமிழ், போஸ் மருந்து எடுத்து கொண்டு வந்துட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க. "மருந்து எடுத்து கொடுத்துட்டானா போஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் கேட்கவும், "ஆமா போஸ் மருந்து எடுத்து கொடுக்கவும் இங்கே அந்த சித்தர் வந்து அந்த பச்சிலையில கரைச்சி எல்லாத்துக்கும் கொடுக்கவும் திரும்பவும் மாமா உயிர் பொழைச்சிட்டாரு. போஸ் நல்லபடியா மருந்து எடுத்துட்டு வந்துட்டான். போஸ் இவ்வளோ பெரிய உதவியை பண்ணுமா நினச்சி கூட பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா எல்லாரும் அழுது பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு உயிர் பொழைச்சி வந்துட்டாங்க. அங்கே உள்ள கிராம மக்கள்லாம் வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா சேது வர்றாரு. "என்ன தமிழ், நீ மருந்து எடுத்துட்டியா?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்லைங்க, அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லும்போது, இங்கிட்ட பார்த்தா நம்ம அப்பத்தா வந்து, "ஐயா சேது, உனக்கு எதுவும் இல்லையா? நீ நல்லா இருக்கேல? அந்த காட்டுக்குள்ளே போனவங்க யாரும் திரும்பி வந்ததா இல்லைன்னு சொன்னாங்கய்யா. நீங்கள் போனதுலேருந்து எனக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சுயா. நல்லா இருக்கீங்களாயா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அப்பத்தா வந்து ரொம்ப சேதுக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "அப்பத்தா, அப்பாவுக்கு என்னாச்சு? மருந்து எடுத்தாச்சா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமையா, நம்ம போஸ் தான் மருந்து எடுத்துகிட்டு வந்தான்" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே சேதுவுக்கு சந்தேகம் வருது. போஸ் எப்படி மருந்து எடுத்துட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சேது உள்ள போய் பார்க்குறாரு. போஸ் மருந்து கொடுத்ததா அங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் சொல்றாரு, "அப்பா, உங்களுக்கு எதுவும் இல்லைல்லப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா?" அப்படின்னு சேது பதறி அடிச்சு கேட்குறாரு. "நான் நல்லா இருக்கேயா, நம்ம போஸ் தான் மருந்து எடுத்து கொண்டுட்டு வந்தான்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு சந்தேகத்தோட இருக்காரு. அப்புறம் பார்த்தா எல்லாரும் திரும்பவும் வந்துட்டு அந்த மெடிக்கல் கேம்பெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்பவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ராஜவங்க வந்துட்டு சொல்கிறாரு, "இந்த மாதிரி போஸு, நீ என்னோட உசுரை காப்பாற்றிருக்க. நீ என்னோட உசுரை காப்பாற்றினதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேயா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க வந்து போஸ்கிட்ட பாராட்டிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து போஸை பாராட்டுறாங்க. "நீ இங்கே இரு, எங்கேயும் போக வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே சன்னாசி வந்து, "ஏதோ உன் பிள்ளைக்கு நல்ல புத்தி வந்துருச்சு போலடி. அன்னை உசுரை காப்பாத்திருக்கான். அன்னை உசுரம் இல்லாமல் உன் உசுரையும் காப்பாத்திருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி வந்து திரும்பவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு நம்ம தமிழ் வந்துட்டு கையில் வந்து அவங்க ரத்தத்தை அறுத்ததுனால கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. அவங்க கையில் வந்து புண்ணாக இருக்குது. தமிழ் வந்துட்டு எதையும் தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சேது வர்றாரு. சேது வந்து தமிழ்கிட்ட கேட்குறாரு,
எனக்கு என்னமோ அந்த போஸ் ஒன்றும் மருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியல. அவன் உடம்புல ஒரு காயமும் கிடையாது. அவன் அவ்வளோ ஒரு புத்திசாலியான ஆளும் கிடையாது. எப்படி அவன் மருந்து எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ்கிட்ட கேட்கும்போது தமிழ் வந்து அது என்னமோ தெரியலங்க, எப்படியோ எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்துட்டு அதை பெருசாக காட்டிக்கிறல. அப்புறம் பார்த்தா சேது வந்து தமிழ் கையை பார்த்துடுறாரு. என்னது இது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை காட்டுக்குள்ளே போனோம்ல அங்கே முள்ளு குத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்லவும், எனக்கு என்னமோ நம்புற மாதிரி இல்லை தமிழ், நீ தான் அந்த மருந்து எடுத்துட்டு வந்தியான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ்கிட்ட வந்து கேட்கவும் தமிழ் ஒத்துக்கிறாங்க. ஆமாங்க, நான் தான் அந்த மருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடந்ததெல்லாம். அங்கே அந்த போஸ் வந்து என்னை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த மருந்து எடுத்துட்டு அவை கொண்டு போயிட்டான், என்னால் ஒன்றும் பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு எவ்வளோ திமிர் இருந்தா இப்படி பண்ணியிருப்பான். நீ கஷ்டப்பட்டு அந்த வண்டு கூட்டத்திட்ட இருந்து அம்பிட்டு பெரிய மருந்து எடுத்துட்டு வந்தது எவ்வளவு சாதாரண விஷயமா? நீ என்னடனா வாயை துறக்காம இருக்க, இதை அன்னைக்கு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சேது வந்து கத்துறாரு. இல்லைங்க, அவன் எப்படியோ எடுத்துட்டு கொண்டு போய் மருந்து சேர்த்துட்டான், எல்லாரும் உயிர் பொழைச்சிட்டாங்க, இதுக்கு மேலே நான் என்னங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சேது வந்து தமிழ் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எங்க ஒரு நிமிஷம் இருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தடுத்து பார்க்குறாங்க. நீ வரையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ் கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்கே பார்த்தா எல்லாரும் நம்ம போஸை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம்ப்பா, போஸை பாராட்டினதெல்லாம் போதும், அவன் ஒன்றும் நம்மளோட பாராட்டுக்கெல்லாம் தகுதியான ஆள் கிடையாது, இந்த பாராட்டுக்கு தகுதியான ஆளு தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்லவும், என்ன சேது சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் கேட்குறாங்க. அது வந்துப்பா, அன்னைக்கு எல்லாரும் மருந்து வேணும்னு சொல்லிட்டு தவிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் போனேன், எனக்கு பிற்பாடு தான் இங்க தமிழ்ச்செல்வி பின்னாடி வந்தா, அவ பொதுக்குழியில மாட்டிக்கிட்டு உள்ள முழுகிட்டா, நான் அவளை காப்பாத்தினேன், ஆளுக்கு ஒரு திசையில வந்து திரும்பவும் மருந்து எடுக்க போனோம், அவ மருந்து எடுத்துட்டு வந்துட்டு நான் மருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியப்படுத்துறதுக்காக ரொம்ப சத்தமா பேசினா, அதை கேட்டுக்கிட்டு இந்த போஸ் வந்து தமிழை தள்ளி விட்டுட்டு அவ கையில இருந்த மருந்தை பிடுங்கிட்டு போய் இப்போ அவன் நல்ல பேர் வாங்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சேது போட்டு உடைச்சிடுறாரு. இதை கேட்டதுமே ராஜவங்க அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன சேது சொல்ற? ஆமாப்பா, இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்ச்செல்வி தான், தமிழ்ச்செல்வி தான் உங்க உசுரை காப்பாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சேது எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே ராஜாங்கம் அதிர்ச்சி ஆகிறாரு. ஏய், என்னடா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்பத்தா வந்து புள்ளத்தாச்சி புள்ள அம்புட்டு சிரமப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா, நீ என்னடானா அசால்ட்டா அவ கையில இருக்க மருந்தை பிடுங்கிட்டு கீழே தள்ளி விட்டு வந்திருக்க, உனக்குலாம் எம்படி தைரியம் இருக்கும்? அதானே, பிறவி குளத்தை மட்டும் வச்சு கட்ட முடியாதுடா, நீலாம் எந்த காலத்துல நல்லது பண்ணியிருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து ரொம்ப சத்தம் போடுறாங்க. ஈஸ்வரியா அதிர்ச்சியாய் நிக்குது. ராஜாங்கம் வந்து போஸை முறைக்கிறாரு. அம்மா தமிழ்ச்செல்வி, சேது சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்படி கையெடுத்து கும்பிடுறாரு ராஜாங்கோ தமிழை பார்த்து. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.